ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகஸ் ஓடலிஷியஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு. ஸோ ப்ரொக்கோலி, அப்புறம் டொமேட்டோஸ், அப்புறம் பூண்டு, அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தது. குழந்தைங்களும் அம்மா பூண்டு குழம்பு வைங்க, வச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னாங்க. சரின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க காலையில். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுனால குக்கரில் சாதம் வடிக்கல, டைரெக்டாகவே நம்ம வடித்து எடுக்கலாம். நல்ல பொல பொலன்னு இருந்தால் பசங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்களேன்னு சாதம் வச்சுட்டேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் வடிக்கிறதுக்குன்னு இப்போ நம்மளுக்கு கிடைக்குது மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயினர் பாட்டு. அதில் தான் இன்றைக்கி நான் சாதம் வடிச்செடுத்தேன். ஸோ இதுக்கு நம்ம கைத்துணி கூட தேவையில்லை. அப்படியே அந்த ஹோல்டரே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கஞ்சி வடித்து எடுத்துட்டோம்னாக்கா சாதம் நல்லா பொல பொலன்னு வெந்து வந்துடுதுங்க. ஸோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிப்பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் ப்ராக்கோலி கொஞ்சம் சுடு தண்ணியும் சால்ட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஒரு 5 பெரிய சைஸு டொமேட்டோ நல்லா அரைச்சி அதை பியூரி மாதிரி பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடாயில் ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கான எண்ணெய், சமையல் எண்ணெய் விட்டாச்சுங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கடுகு போட்டு, அது கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் வதங்கின உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு, அதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோஸும் போட்டு கையோடு நம்ம அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ லேசாக கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு வாசத்தோடு இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சமையலுக்குன்னு பார்த்தேன்னா, குழம்பு மிளகாத்தூள் நிறைய பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேங்க. ஸோ அதில் ஒரு 3 டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வசதி வருதோ அதை எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது காரம் காணாது, ஏன்னாக்கா பருப்பு பொடி நிறைய இருக்குது அதில். கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே என்னென்னா, மிளகாத்தூள் போட்டுட்டோன்னா மட்டும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ விழுது இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா பரட்டி எடுத்துடணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த விழுதும், அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூள் கூட இருக்கக்கூடிய மற்ற பொருட்களும் சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு திரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அது இதில் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது லேசாக எல்லா சூட்டுக்கு கொதித்து வந்த உடனே ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம கொதிக்க விடணும். ஸோ கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும் பாருங்கள். எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போனா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் அந்த அரோமாக்காக கொஞ்சம் ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் நான் தூவிருக்கேன் அதில். அப்புறம் ஒரு கடாயில் ப்ராக்கோலி போட்டு கொஞ்சம் லேசாக சூட்டுக்கு வதங்க விடலாம். ஸோ வதங்கின அந்த ப்ரொக்கோலியை எடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த கடலை மாவு மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதோடு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பெரட்டி எடுத்தோம்னா, இந்த ப்ரொக்கோலி மட்டும் வதங்கும் போது அந்த பச்சை தன்மை போகாமல் பார்த்துக்கணுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ப்ரொக்கோலி எப்போவுமே நல்ல இரும்பு சத்துள்ள ஒரு ஆகாரத்தில் அது வகைப்படுத்தப்படுது. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மற்ற அந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸுமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால முக்கால்வாசி நான் ப்ரொக்கோலி மட்டும் எப்போவுமே இந்த ஹாஃப் பாயில்டு பதத்துலேயே அதை எடுத்துடுவேன். ஸோ இப்போ அதே மாதிரி எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறோன்னா, நம்ம கடலை மாவு மிக்சரில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ பெரட்டி எடுத்தோடனே இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணலான்னா, கடாயில் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு, அந்த எண்ணெயில் நம்ம இந்த பெரட்டி எடுத்த அந்த ப்ரொக்கோலி இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு லேசாக பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக டீப் ஆயில் போட்டெல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்டிர் ஃப்ரை பண்ண ப்ரொக்கோலியும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம அந்த வடித்து வச்ச சாதம் பாருங்கள், சும்மா அப்படியே சும்மா பொலன்னு இருக்குங்க. இது நம்ம குக்கரில் வடித்தோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வராது. ஸோ சர்விங் பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நம்ம அந்த வடித்து வச்சுருக்கிற அரிசி,
அதுக்கப்புறம் வந்து சுட சுட செஞ்சு வச்சிருக்கிற அந்த பூண்டு குழம்பு. ஸோ அது கூட நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ண ப்ரொக்கோலி, இதை 1 டீஸ்பூன் நெய் விட்டோம்னா சும்மா கம கமன்னு இருக்குங்க. ஓகே, ஸோ பூண்டு குழம்பு, நெய் விட்டு ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை அண்ட் கொஞ்சம் வெள்ளரிக்காய் சைடில் வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓ டெலிஷியஸ்.